இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸில் பார்க்க போகிற பழமொழி, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரலாம். இது யானைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம், உனக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வரும் அப்படிலாம் கிடையாது. நெய், அதாவது பசுவிலிருந்து பெறக்கூடிய நெய். அந்த மாதிரி கொழுத்த பசுவிலிருந்து பெறக்கூடிய நெய்யை நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் போது நம்ம நிறைய சாப்பிடலாம். இப்படி ஒரு காலம் நமக்கு இருக்குது அப்படின்னா பூ நெய், பூவிலிருந்து பெறக்கூடிய நெய், அதுதான் தேன். அந்த காலத்தில் மருந்துகளை தேனில் கலந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி தேன் நெய், அதாவது பூ நெய், இதை சாப்பிட்ற ஒரு நோய்வாய்ப்படுற சூழ்நிலையும் நமக்கு ஏற்படலாம். அதனால் மனித உடல் அப்படிங்கிறதே ஒரு காற்றடைத்த பை போன்றது தான். அது எப்போ வேணால் நோய்வாய்ப்படலாம். ஸோ ஆரோக்கியமாக இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க எப்போ வேணால் நோய்வாய்ப்படுற சூழ்நிலையும் வரலாம். அதுதான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரலாம். அதனால் நம்ம எப்போவுமே தாழ்மையாக இருக்க கற்றுக்கிடணும். எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கு வேணால் எந்த மாதிரி பல கோடீஸ்வரர்கள் கூட கொடிய நோய்களால் அவதிப்படுறதை கூட நம்ம பார்த்துருப்போம். அதனால் எப்போவுமே தாழ்மையாக இருந்தால் நமக்கு நல்லது. தேங்க்யூ.